இப்ப அவளோடது போட்டு பாக்கலாம். நான் எவ்வளவு முட்டாளா இருக்கேன். ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி யாராவது பர்த்டே டேட் எல்லாம் பாஸ்வேர்டா வச்சிருப்பாங்களா? என்னவா இருக்கும்? என்னங்க ஏதோ சர்ப்ரைஸ் காட்ட போறீங்கன்னு பார்த்தா கூப்பிட்டு வந்து நிக்க வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீ ஒரு நிமிஷம் இங்க இருக்கேன், வந்துடுறேன். இதுக்கு நான் ஒழுங்கா இட்லிக்கு அரிசி ஊற போட்டே வந்திருப்பேன். வாங்க அன்பு. கையில. பார்த்தா தெரியும் லேப்டாப். அது ஏன் லேப்டாப்? ஆமா, உங்க லேப்டாப் தான். என் ரூமுக்கு வந்து ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் அதே நாள் நீங்க ஹாஸ்பிட்டல்ல மயக்கம் தெளிஞ்சு எழுந்தப்போ ஏன் போன் நம்பரை கேட்டீங்க? நான் தான் பைத்தியக்காரி மாதிரி கண்மணி நம்பரை கேட்கறதா நினைச்சேன். அவன் நம்பரை உங்ககிட்ட கொடுத்தேன். என் வாழ்க்கையிலே நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு அதுதான். நீங்களும் அது ஏன் நம்பர்னு நினைச்சு கண்மணிக்கு மெசேஜ் பண்ணீங்க. அழகான ஆம்பளை, பணக்காரன், ரொம்ப நல்லவன். அவர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்ததும், அதுவும் காதல எதிர்பார்த்து அனுப்பின அந்த மெசேஜ பார்த்ததும் கண்மணிக்கு உங்க மேல ஆசை வந்துச்சு. ஆனா நீங்க அவ போனுக்கு அனுப்பின ஒவ்வொரு மெசேஜும் எனக்காக நீங்க அனுப்புனது, என் மேல இருந்த காதலுக்காக நீங்க அனுப்புனது. ஆனா கண்மணி அவளுக்காக அனுப்புனதா நினைச்சு உங்க மேல ஆசைப்பட்டுட்டா. இது பாரு. உங்களுக்கு வேணா ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்படியே குடிக்க ஆரம்பிச்சா உங்க எதிர்காலம் பாதிக்கப்படும். உங்க அம்மா பாட்டின்னு எல்லாருமே கவலைப்பட்டாங்க. அதனாலதான் உங்க ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சம் கூட சம்மதம் இல்லாத கண்மணியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்க. அன்பு, எங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. கண்மணியை நீங்க ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க.